ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு லேக் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. காமெடி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, பட் ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் லேக் ஆச்சு, ஏன்னு தெரியல. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு திரும்ப ஒரே சீன் பார்க்குற மாதிரி இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், சில சீன்ஸாக ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா. ஜிவி ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்குமே திரும்ப ரிப்பீட் சீன்ஸ் வராமல் வேற ஏதாவது கொண்டு வந்திருந்தா மேபி இன்னும் அதிர்ச்சி இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமோ காமெடிக்குன்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தது. காமெடி போர்ஷன்ஸ் ஒரு சில இதில் ஒர்க் அவுட் ஆகல, அதனால கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் பிடிச்சது பார்த்தீங்கன்னா அவட ஜீவி நடிப்பும் சரி, ஜார்ஜ் நாடி காமெடியும் சரி, ரொம்ப எமோஷன் டச் பண்ணிச்சு. நான் கடைசி 10 நிமிஷம் அந்த ஏந்து வர முடியல, ரொம்ப அழ வச்சுட்டேன். நான் அப்போட ஃபீலிங் கொண்டு வந்து எனக்கு தொண்டையே வந்து வருத்தி போச்சு. நான் ரொம்ப அழ வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக லேக் ஆயிருந்து, காமெடி லேக் ஆயிருந்து. அதுக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா. அதான் ஒரு சில காமெடி லவ் ஒரு ஃபேஸ்புக்கில் வீடியோ காமிச்சிருந்தாங்க. ரைட்டா, செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதான் எனக்கு திருப்தியாக போது, செகண்ட் ஹாஃபில் திருப்தியாக இருந்ததுண்ணா. சாட்டிஸ்ஃபை. அது இல்லாமல் அப்பாஸ் பற்றி ரீஎன்ட்ரி கொடுத்துருவாரு. ரொம்ப வருஷம் வந்து அப்பாஸ் வந்து நடிக்காமல் இருந்தார். ஏன்னா ரொம்ப வருஷம் நடிக்காமல் இருந்தாலும் அவர் ஃபாரினில் வந்து பெட்ரோல் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். ஏன்னா ஒரு நம்ம வேலை கடிக்கலன்னு. அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்து நல்லா நடிச்சிக்கிறாரு. பொண்ணோட வந்து அப்பாவை நடிச்சிக்கிறாரு. ஏன்னா அப்பாஸ் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கேரக்டர் வந்து ஓரளவு பொருந்தது. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஒரு மாதிரி எதிர்பார்த்து வந்தேன். பட் ஆனால் படம் வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்க பாரிய ஒரு படமாக கொடுத்துருக்காரு. காமெடியாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கும், சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஜிவி பிரகாஷ் இதுக்கு முன்னாடி படம் வந்து பெருசாக வந்து நம்ம பெருசாக போனதும் கிடையாது. பெருசாக ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட படம் வந்து சுமாராக இருந்திருக்கு. பட் ஹாப்பி ராஜா வந்து அதில் தாண்டி வந்து சூப்பரான ஒரு பிளாக் பஸ்ட் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட் படத்துக்குள்ளே இருக்குது. ஃபேமிலியுமே வந்து ஜிவி பிரகாஷ் படம் அப்படின்னு நினைக்காம ஹாப்பி ராஜா வந்து ஒரு ஃபேமிலியான ஒரு படம். ஜிவி பிரகாஷ் ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படத்தை ஃபைனலி கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவர் ஃபேமிலியாக ஒரு படம் எப்போ கொடுப்பாருன்னு. பட் இந்த படம் வந்து கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக வந்து அப்பாஸ் அவரோட ரீஎன்ட்ரி வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் பற்றி சொல்ல தேவையில்ல, பட் அவரோட ரீஎன்ட்ரி வந்து படத்தில் வந்து சூப்பராக இருக்குது. அவர் இதுக்கு படத்தில் ஒரு நல்ல ஹீரோவாக திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜார்ஜ் மரியான் சாரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் தான் இந்த படத்தில் வந்து நின்று பேசுகிறார். ஜிவி பிரகாஷ் தாண்டி ஒரு கேரக்டர்னால் அவரோட கேரக்டர் தான் நின்று பேசுது. படத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவரோட கேரக்டர் வந்து சூப்பராகவே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எமோஷ்னலாகவும் சரி, காமெடியாகவும் சரி, எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதிர்ச்சி வர சீன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் படம் வந்து சூப்பரான ஒரு படம், ரொம்ப நல்லாவே இருக்குது. பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா ஜாலியாக ஃபன்னாக போச்சு. இதே தான் கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறப்போ செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப எமோஷ்னலாக சூப்பராக இருந்தது, நல்லா முடிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பெருசாக நான் இது வரைக்கும் யாரும் பெருசாக இதை பற்றி பேசுனது இல்லாத ஒரு டாபிக் எடுத்துருந்தாங்க. அந்த கண்டென்ட்டுமே வந்து ரொம்ப கிரிஞ்சாக பூமராக இல்லாமல் என்டர்டெய்னிங்காகவும் எல்லாரையும் ரசிக்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஃபினிஷ் பண்ண விதமும் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு திரும்ப ஒரே சீன் பார்க்குற மாதிரி இருந்தது. அது ஒரு சில படம் இந்த பேச்சுலர் படம்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அப்படி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், சில சீன்ஸாக ட்ரிம் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கும் சேர்த்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல அதுவாக ஒரு சில பேருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆச்சு சிரிக்கிறது. ஒரு சில பேருக்கு ஓகேவா இருந்தது. ரொம்ப முகம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஓகே தான். ஏன்னா டபுள் மீனிங் இருந்தால் கூட பெருசாக வல்கரிட்டிக்குள்ளே போகல, அது வரைக்கும் தப்பிச்சோன்ற மாதிரி தான் இருந்தது. புரியல? இல்லை ஆக்சுவலாக அந்த ஜிவி ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்குமே திரும்ப ரிப்பீட் சீன்ஸ் வராமல் வேற ஏதாவது கொண்டு வந்திருந்தா மேபி இன்னும் அதிர்ச்சி இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமோ காமெடிக்குன்ற ஒரு ஃபீல் இருந்தது. பெங்களூருக்குமே அவர் வச்சிருக்கலாமோன்னு. ஸோ அந்த காமெடி போர்ஷன்ஸ் ஒரு சில இதில் ஒர்க் அவுட் ஆகல, அதனால கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருந்தது. இதே கண்டென்ட் தான். இல்லை அது வேற, அது ஆக்சுவலாக அது வேற கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் பெருசாக யாரும் பேசுறது இல்லைன்றது தான் என்னோட ஃபீல். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பேரண்ட்ஸோட லுக்ஸை வச்சுட்டு பசங்க படுற அவங்களோட ஃபீல் சைடையும் சரி, அதனால பேரண்ட்ஸ் அவுட் ஆகிற விதமும் சரி, அது இவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஹேண்டில் பண்ணி எனக்கு தெரிஞ்சு வந்ததில்லை. யூத் கம்ப்ளீட்டாக வேற ஒரு கான்செப்ட். அது அப்பா அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுற ஒரு பையன் தான். ஸோ அதை விட இதை கம்பேர் பண்ணால் இது நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ படம் உண்மையிலே. ஆக்சுவலி சீரியஸாக கண்டென்ட் எந்த அளவு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக அந்த படம் கண்டிப்பாக சொல்லலாம். ஹாப்பி ராஜ்னு அது பேர் வச்சோன்னே ஐ தாட் சம்திங் ஏதோ லவ் ஸ்டோரி அந்த மாதிரி நார்மலாக கொண்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் ஒரு ஃபேமிலி எமோஷனல் ட்ராமாவாக ஒரு ஃபாதருக்கும் ஒரு சன்னுக்கும் எந்த அளவு பாண்ட் இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி இப்போ அந்த படத்தோட ஃபேமிலி ஆடியன்ஸை நல்லா புல் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் அப்படின்றதுல கண்டிப்பாக எந்த டவுட் இல்லை. உண்மையிலே நல்லா ஒர்க் ஆகுது ப்ரோ. இப்போ இருக்க படம்லாம் சொல்லி நார்மலாக ஜென்ரலாகவே ட்ரெண்டாக என்ன பண்ணுறதோ நார்மலாக பண்ணாலே அது காமெடி நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா தான் பண்ணியிருந்தாங்க ஒர்க். யூத் ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர் ப்ரோ. என்றைக்குமே வந்து நம்ம அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணவே கூடாது. அந்த படத்தில் அது பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இதில் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபாதருக்கு எந்த அளவு ஸ்பெசிஃபிக்காக அதில் பேரண்ட்ஸ்க்காக கொண்டு போயிருந்தாங்க. இதில் வந்து ரொம்ப ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும் எந்த அளவு பாண்டு நல்லா இருக்கும், அது வந்து எப்படி ஒரு அன்டோல்டு ஸ்டோரின்றதை தான் இந்த படத்தில் ரொம்ப சென்ட்ரிக்காக காமிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே அதை நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு படம் உண்மையிலே. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. படம் வந்து நல்லாவே இருந்ததுண்ணா. நல்லா ஒரு எமோஷனாக ஃபன்னாக கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம காமெடியாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டாக வந்து எமோஷனாக கூப்பிட்டு போயிருந்தாங்க. நல்லா கனெக்ட் ஆகிருந்தது. அப்பா கூட கனெக்ட் ஆகிற மாதிரி
ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? ஸ்டோரி வந்து செம்மையாக கொண்டு போயிருந்தாங்க. நான் பக்காவாக கூட்டு போயிருந்தாங்க, எமோஷனல் கனெக்டாக கூட்டு போயிருந்தாங்க. ஒரு ட்விஸ்ட் நிறைய வச்சாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் பிரார்த்தனாக்கா ஒரு ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்காக தான் முக்கியமாக வந்து அவங்களுக்காக ஜீவி அண்ணாக்காக நல்லா இருந்தது. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். ஃபேமிலி வாட்சிங் தான். பெரிய கான்செப்டில் யூத் மட மாதிரியே தான் இது. அப்பாவோட சென்டிமெண்ட் தான் அது திரும்ப கொண்டு வந்துக்கிறாங்க. காமெடிஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது, பார்க்கலாம். ஒரு அப்பா சென்டிமெண்ட்னா இதுவுமே அந்த அப்பா சென்டிமெண்ட் எப்படி இருக்குது? ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக அதில் அப்பா எப்படி சொல்கிறதுனா அதில் வர மாதிரியே தான் இதுலேயும் கொண்டாந்து இருக்கிறாங்க. அப்பா வந்து இப்போ நேம் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாரு, பட் அப்பா தான் எல்லாமே பண்ணுவார். சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணிக்கிறாங்க. ஸ்டோரி எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா தான் சூப்பராக தான் போயிருக்கு ப்ரோ. காமெடிலாம் எப்படி இருக்குது? நல்லா ஒர்க் அவுட் ஆகிக்குது. காமெடியில் ஜிவி பிரகாஷோட காமெடிஸ் எல்லாம் வர சீன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிக்குது. ஹீரோயின்ஸ்லாம் எப்படி பண்ணுங்க? ஹீரோயின் சூப்பராக பண்ணிக்கிறாங்க ப்ரோ. அப்பாஸோட என்ட்ரி அந்த அளவுக்கு இல்லைனாலும் போக போக நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆடியன்ஸ்லாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? நல்லா தான் என்ஜாய் பண்ணாங்க ப்ரோ. எல்லாம் நல்லா சிரிச்சு வைப்பாக தான் என்ஜாய் பண்ணாங்க. பெரிய நல்லா சூப்பராக இருந்துச்சு. படம் ஒர்த்து தான் ப்ரோ சொல்லுவேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு கூட தான் வந்தேன். நல்லா தான் இருக்குது. சொல்கிறா நல்லா தானே இருந்தது படம். நல்லா சென்டிமெண்ட் படம் தான், அப்பா சென்டிமெண்ட் படம், பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு லேக் ஆகிற மாதிரி தான் இருந்தது, ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. என்ன மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில்? மிஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் படம் ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, பட் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு, ஏன்னு தெரில. செகண்டில் அப்படியே கண்டினியூஸாக இருந்துச்சு. காமெடி இருக்கட்டும் ப்ளஸ் அப்பா சென்டிமெண்ட்லாம் வந்து செகண்ட் இது தான். ஃபஸ்ட்டு இதுனா அவங்கள வந்து அவமானப்படுத்துவாங்க, அவர் வந்து ரிவெஞ்ச் காட்டுறது தான் அந்த செகண்ட் சீன்லேயே சொல்லலாம். ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. ஆனால் லைட்டாக கொஞ்சம் நடுவில் மட்டும் ஒரு 15 நிமிஷம் லேக் ஆகும், அவ்வளோதான். பட் படம் நல்ல நைஸ் படம் தான். படம் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் படம், ஹாப்பி ராஜ்னு சொல்லிட்டு அப்பாஸ்லாம் நடிச்சிருக்காரு. திரும்பி ரீஎன்ட்ரி, எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கலாம். நல்ல படம். ஹாப்பி ராஜ் பேர் வச்சிருக்காங்க, எப்படி இருக்குது படம்? படம் காமெடியாகவும் இருந்துச்சு, கடைசியில் எமோஷனலாகவும் நல்லா தான் இருந்துச்சு. டெடிகேட்டட் டு ஆல் ஃபாதர்ஸ். காமெடி அந்த மாதிரிலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? காமெடி நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதிர்ச்சி அருண் பண்ணியிருக்காரு, நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. நான் அவங்க நடித்த மொத்தம் குருவும் கேஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை நான் சொல்லிட்டா வந்து பார்க்கணும்ல. நல்லா ஒரு ஜாலி வைபாக எடுத்துன்னு போயிட்டு கடைசியாக எமோஷனலாக முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஒரு மாதிரி ரொம்ப ஃபன்னாக போச்சுண்ணா. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்லா எமோஷனலாக முடிச்சிட்டாங்க. நல்லா இருக்குது படம். ஆனால் அதாவது இப்போது டெபியூட்டன் டைரக்டர் பண்ணுறாரு போது இந்த படம். டைரக்டர் பேர் தெரில, ஆனால் டெபியூட்டன் டைரக்ட் பண்ணுற மாதிரி இல்லைண்ணா. நல்லா ஒரு ஃபேமிலி பேக்கடாக இருக்குண்ணா. சென்டிமெண்ட்டு எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்குண்ணா. டேரக்டர் வந்து எந்தெந்த சீனில் வந்து ஆடியன்ஸ் கற்றுவாங்க நினச்சி எழுதியிருப்பாங்களே, அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். எல்லாமே அவங்க டேரக்டரும் குருவும் என்ன எதிர்பார்த்துருப்பாங்களோ அது எல்லாமே கரெக்டாக அங்கங்கே ஒர்க் ஆகுது. அவங்க வச்ச சீன் எதுவுமே வந்து அன்வான்டாக இல்லாமல் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதுண்ணா. ஓகேண்ணா, சாட்டிஸ்ஃபைட்ண்ணா. ஜி படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஜி. ரொம்ப நல்லா இருக்குது, எமோஷனலாக இருக்குது. லாஸ்ட் ஆஃப் வந்து எமோஷனலாக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம் சார். சூப்பராக இருக்குது. என்ன பிடிச்சிது சார்? எப்படி பண்ணி ஜிவிலாம் எப்படி பண்ணியிருந்தாரு? ஃபுல் ஃபன் சார். ஃபஸ்ட்டாக ஃபுல் ஃபன், ஃபுல் எனர்ஜியாக பண்ணிருக்காரு. நீங்கள் உங்களை ரிலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ரிலேட் பண்ணிப்பீங்க. உங்களை செம்மையாக இருக்குதில்ல. அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி சென்டிமெண்ட்டான இது சுமாராக இல்லைனாலும் ஒரு நல்லா செம்ம படம் தான். ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் படத்தில். எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு, பரவாயில்ல. நான் நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு லைட்டாக லேகாக இருக்குன்றாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மாசாக போச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து சென்டிமெண்ட்டாக போச்சு, கரெக்டாக இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகுது. எங்கேயுமே எதுலையுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக போகுது. ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் தான். மாசா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் ஓகே தான், வேறு யாராச்சும் போட்டிருக்கலாம், ஆனாலும் இவங்களே ஓகே தான். ஃபாதர் சென்டிமெண்ட்லாம் எப்படி இருக்குது? ஃபாதர் சென்டிமெண்ட் அப்பா கேரக்டர் அவருக்கு தான் தேர்ந்தெடுத்து செஞ்ச மாதிரி இருக்குது. அவர் கரெக்டாக நடிச்சிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, செம்மையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. டுவர்ட் கிளைமேக்ஸ் செம்ம எமோஷனலாக எடுத்து போயிருந்தாங்க. ஈஸியாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஜி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் அப்பா தான் மெயின் ஆக்சுவலாக. அவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஃபேமிலி படம் பார்த்த ஃபீல் தான். நல்லா காமெடி சென்டிமெண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாருமே நல்லா சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் எமோஷனல் தான் எல்லாருக்கும் ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல். நல்லா கத்தி நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா கேஸ்ட் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்து கேஸ்டிங் வைஸ் ரொம்ப ப்ராப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபாதர் சென்டிமெண்ட் தான், டெடிகேட் டு ஆல் ஃபாதர்ஸ் தான் போட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக அதுக்கு நல்ல ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். எப்படி பண்ணியிருக்காரு? ரீஇன்ட்ரடியூசிங் ஜிவி செமையாக பண்ணியிருக்காரு. கண்ணில் தண்ணியெல்லாம் இருக்கும். ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கும். அது டெடிகேட் டு ஆல் ஃபாதர்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தது, லவ்லாம் கொஞ்சம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. வழக்கம் போல் அப்பா சென்டிமெண்ட் கிளைமேக்ஸில் அந்த காமெடியில் எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஓகே, பார்க்கலாம் ரொம்ப மோசம் கிடையாது, பார்க்கலாம்.